தமிழ்நாடு பண்டை காலத்தில் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு என 3 பிரிவுகளாக இருந்தது. இவற்றுள் பாண்டிய நாட்டின் தலைநகரிலிருந்து தமிழை வளர்த்து வந்த ஒரு அமைப்புதான் தமிழ்ச் சங்கமாகும். முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 தமிழ்ச் சங்கங்கள் இருந்தன என பழந்தமிழ் நூல்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. முதல் சங்கம் பாண்டிய நாட்டின் அக்கால தலைநகரமான தென்மதுரையில் இருந்தது. இந்த நகரம் கடலில் மூழ்கிடவே கபாடபுரம் பாண்டிய நாட்டின் தலைநகரமாக மாறியது. அங்கு இடைச்சங்கம் தோன்றியது. மீண்டும் ஒருமுறை கடல் பொங்கி எழுந்தபோது கபாடபுரம் மூழ்கிவிடவே இப்போதுள்ள மதுரை பாண்டியர் தலைநகரமானது. இங்குதான் கடைசி சங்கம் தோன்றி நடைபெற்றது. முதல் சங்கமும் இடைச்சங்கமும் தோன்றிய காலம் பற்றி உறுதியாக ஒன்றும் தெரியவில்லை. கடைச்சங்கம் கிமு 500 முதல் கிபி 200 வரை இருந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இக்காலத்தை கடைச்சங்க காலம் என்பர். இந்த காலத்தில் எழுந்த நூல்கள் சங்க நூல்கள் எனப்படும். இந்நூல்கள் 8 தொகை, 10 பாட்டு என 2 தொகுப்புகளாக தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த நூல்களில் இருந்து